உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி இருக்குதோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அப்படித்தான் போகுது. ஏன்னா யாருமே புள்ள வளர்க்குற ஸ்டேஜில் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இப்போ நம்மளை வளர்க்குறாங்க. பெரும்பாலும் சில தலைப்புகள் அப்படி இருக்கும். இப்போ பேசின துணை முதல்வர், அந்த அம்மா ஒரு கல்லூரியில் துணை முதல்வர், அவங்க கொஞ்சம் சிரமமாக பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, குழந்தைகளுக்கு எக்ஸ்கர்ஷன் போகும்போது சாப்பாடு கட்டி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான்னு அவங்க சொன்னாங்க. நிச்சயம் வாங்க மாட்டான். அவங்க சொன்ன இதை கவனிச்சிங்களே, புளியோதரையும் பூரி கிளம்பும். இது என்ன காம்பினேஷன் மாதிரி? புளியோதரைய முதல்ல சாப்பிட்டுட்டு பூரி கிழங்கு பிறகு சாப்பிடுங்க. அதாவது புளியோதரைக்கு ஒரு துவையல் வைக்கலாம், அல்லது ஒரு தேங்காய் இல்லாத வைக்கலாம், ஒரு சுண்டலாவது வைக்கலாம். பூரி கிழங்கு வச்சா அவன் எப்படி திம்பான்? அதாவது செய்யறதெல்லாம் தப்பா நீங்க செஞ்சிட்டு இதுக்கு பெரிய பேச்சு வேற. இப்போ தலைப்பு தெளிவா இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிறது சிரமமா, சம்பாதிக்கிறது சிரமமா? சம்பாதிக்கிறது என்னைக்கு தான் சிரமமா இல்லை? நீங்க இந்த கேள்வியை இப்படி பாருங்க. சம்பாதிக்கிறது இன்னைக்கு மட்டும் சிரமமா? எல்லா காலத்திலையும் சிரமமா இருந்திருக்கு. ஆனா ஒரு காலத்துல பிள்ளை வளர்ப்பதுன்றது சிரமமா இல்லை. இன்னைக்கு தான் அது சிரமமா இருக்கு. வித்தியாசம் அதுதான். முன்னாடி 4 பிள்ளை இருக்கும். மூத்தவன் அடுத்தவனை தூக்கிட்டு திரிவான், அடுத்தவன் அக்கா தூக்கும், அத்தை தூக்கும், ஆயா தூக்கும், பாட்டி தூக்கும். இன்னைக்கு அவ்வளவு பேரை இவங்க தூக்கி விட்டுட்டு அவன் ஜாலியா இருக்கான். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், வாங்கடான்னு உங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க. ஓரளவு வளர்ந்த பிள்ளைகள், 5வது 6வது படிச்ச பிள்ளைகள். உங்களோட எத்தனை பேர் வர்றேன்றான்? நீங்களே இந்த கேள்விக்கு பதில் யோசிச்சுக்கங்க. முன்னாடி எல்லாம் சித்தப்பா வீட்டுக்கு போறோம்னா நம்ம முதலா நிற்போம். அப்பா அம்மா நீ வராத, நாங்க அவர் சோமுலாம் பார்க்க போறோம். சோமுலாமன்னா நாங்க ஆரஞ்சு போல இருக்கும்ல, அவர் திங்க மாட்டாரு, நான் திம்பன்லன்னு போவோம். இன்னைக்கு சித்தப்பா வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாருன்னா இவன் ரூம்குள்ள இருந்துகிட்டு நான் இல்லைன்னு சொல்லுன்றான். டேய் சித்தப்பாடா, லெட் ஹிம் கம் அண்ட் கோ. அவரு வந்தா பரவாயில்ல போ. டேய் நீ இங்கதான்டா இருக்க, ஐ எம் டயர்டு அப்படின்றான். என்னடா டயர்டுனா அவரெல்லாம் பார்த்து என்ன ஆக போகுதுன்றான். சரி, ரொம்ப வலியுறுத்தி வாடான்னா அவன் சொல்றான், என்னைய கேட்டா அவர் வந்தாரு, டிட் ஹி கெட் மை பெர்மிஷன்? என்னையா இது? உறவுகளை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு தலைமுறையில பிள்ளை வளர்க்கணும். எல்லாத்தையும் விட அவங்க சொன்னாங்க, நமக்கு மட்டும் வீடு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ரேவதி, நீங்கள் தானே வீடு கட்டியிருக்கீங்க, 3 பெட்ரூம் 4 பெட்ரூம். அந்த காலத்துல அதெல்லாம் இல்லைங்க. எல்லாம் மொத்தமா கோரப்பாயில உருண்டு கிடந்தாங்க. இப்போ அவன் ரூமுக்குள்ள போய் படக்குன்னு கதவை திறந்தீங்கன்னா எதிரி மாதிரி நம்மளை பார்க்கறான். அப்படின்றான். என்ன அர்த்தம்? எதுக்கு வந்தேன்னு அர்த்தம். இந்த வீடை ராஜகுமார் மாதிரி கடை வாங்கி பேங்க்ல நம்ம தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். இஎம்ஐல அந்த ஐ உள்ள உட்கார்ந்து இருக்கு. இல்ல ஐ நான் தான், அது ஈ உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்க. நம்ம புள்ள ஈ, நான் தான் ஐ. அது நம்மளை பார்த்து ஈன்னு கிழிக்குது. எதுக்கு வந்தேன்றாயா? ஏன் வீடுறாது? லோன் போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆனா அந்த ரூமுக்குள்ள எனக்கு போக வழி இல்லைன்னா நீங்க யோசிங்க. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் இப்படி இருந்ததா? இன்னைக்கு முடியலையே. இதை சொல்ல வந்தா புளியோதரை பூரி கிழங்கு. வீட்டுக்காரர் கட்டி கொடுத்தது இவங்க கட்டல. அவர் போற போக்குள்ள குப்பத்தட்டுல போட்டு போயிருப்பாரு. ஏடிஎம் கார்டுக்கு போன் பண்றானா உங்களை யாரு சிவிவி எல்லாம் சொல்ல சொன்னது? முதல்ல சொல்லுங்க. சொல்லிட்டு பொருளாதார பிரச்சனைனா இது பொருளாதார பிரச்சனையாமா? ஏமா அநியாயம் பண்றீங்க? அப்புறம் 15 நாள் லீவ் விட்டால் பிள்ளைகளோடு கொஞ்ச வேண்டியதுதானே? யாரு? இந்த அம்மா.
அவன் வந்தா தானே கொஞ்சிறதுக்கு. இப்ப இந்த ஒரு குழந்தை இங்க உட்காந்துருக்கு, இந்த வயசுல தான் நம்ம கூட உட்கார்ந்து இருக்கோம். நடக்க கொஞ்ச தூரம் ஆனோடனே உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் பாருங்க, அவன் விரல பிடிங்க உதறிட்டு போறான் ஐயா, கையை பிடிச்சா வேணாம்ன்றான். சார் நீங்க வீடுகள்ல எந்த வீட்டுக்குள்ளனாலும் பாருங்க, 11 மணிக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை உறங்க வைக்க முடியவில்லை. 11 மணிக்கு முன்னால் தூங்கவே மாட்டேங்கிறான். 9 மணி ஆனாலும் எழுந்திருக்க மாட்டேங்கிற. ஞாயிற்றுக்கிழமையில 9:30 ஏன் எந்திரிக்கலையானா, வாட் இஸ் டைம்? 9:30. ஓகே 11:30 என்னை எழுப்புங்க. நீ என்னடா நைட் ஷிஃப்டா பார்த்த? ஒரு நியம ஒழுங்குகளுக்குள்ளும் இந்த தலைமுறை, நான் பொதுவா சொல்றேன், ஒரு தனிப்பட்ட வீடுகளை சொல்லல, பொதுவா சொல்றேன். விடுமுறை நாட்கள்னா ஒரு நேரத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை. 11:30 எந்திரிச்சு காலை சாப்பாடு 1 மணிக்கு சாப்பிட்றான் ஐயா. அவங்க அம்மா அந்த ரூமுக்கு வந்து கிச்சனுக்கு டே ஆறி போதுரா, ஆறட்டும் டே சாப்பிட்றா. இவன் 1 மணிக்கு காலை உணவு சாப்பிட்டா மதிய உணவு எப்ப சாப்பிடுவான், இரவு உணவு எப்ப சாப்பிடுவான் சொல்லுங்க. நாங்க எல்லாரும் பழைய சோறு போட்டு அந்த அம்மா வச்சா இவ்வளோன்னு ஒரு ஊறுகாய ஓரமா வச்சா சந்தோஷமா சாப்பிட்ட முடியாது. பூரி கிழங்கும் புளியோதரை வச்சாலும் அவன் மூஞ்சி இப்படி பாக்குறானே, இது மூஞ்சி மாதிரியே இருக்குது பூரி கிழங்கு. இந்த தலைமுறை எப்படி போயிருக்கிறதுனே தெரியாம பிள்ளை வளர்ப்பு எளிமையானதுன்னு இவங்க 3 பேர் பேசுறாங்க சார். வைத்தறிச்சலா இல்ல அது. 2வது, படிக்க அனுப்புன போது சார், நான் இந்த நடைமுறை சிக்கலை சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் படிச்ச காலத்துல நண்பர்கள் என்று ஆணுக்கு ஆண் வருவான், பெண்ணுக்கு பெண் வராது, வந்தாலும் வாசல்ல நின்று ஓடி போயிடும். இன்னைக்கு ஆண் பெண் சேர்ந்து படிக்கிறதுனால எல்லா வகையான நண்பர்களும் இருக்காங்க. இப்ப நான்லாம் இந்த அண்ணாமலை என் கூட படிச்சவர் இருக்காரு, இன்னொரு அண்ணாமலை எனக்கு ஃப்ரெண்டா இருந்தான். அப்ப வரும்போதே எங்க அப்பா அப்படி ஏற இறங்க பார்ப்பாரு, யார் அவன் ஃப்ரெண்டு, ஏன் காலேஜ்லயே பேச வேண்டியதானு. எங்க காலம் அப்படி. இன்னைக்கு நம்ம பொண்ணுகோ பையனோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்து ப்ராஜெக்ட் பண்றான்னா அவங்க உட்காந்து சிரிக்கும் போது அப்பாவும் அம்மாவும் அடி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்குடா இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னா, we are enjoying அப்படின்றான். என்னடா சார் நான் சொல்றது உண்மையா இல்லையா? அவங்க எல்லாம் அது 1-2 பேர் இல்லைங்க, 4-5 பேர் உட்காந்து ஓ ஆன்னு கத்துறா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க புள்ள வளர்க்குறீங்கன்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க நாங்கள் புளியோதரையும் பூரி கிழங்குமா போட்டு வளர்க்குறோம். அவங்க கொஞ்சம் ஓவரா சிரிக்கிறாங்க. சொல்ல முடியுமா? பேசுறீங்க சார். இதுக்கு எதிரானவன் அல்ல நான். இந்த மாதிரி படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா இன்றைய சூழல்ல நீங்க இங்க எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் டீச்சிங் கம்யூனிட்டி. இன்றைய தலைமுறையில் மிக 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 ஆபத்தான வேலை ஆசிரியர் பணி, மிக ஆபத்தான வேலை, பரிதாபமான நிலைமை. அப்பா அம்மா வீட்லயும் கண்டிக்கிறது இல்லை, கண்டிக்க முடியாது, ஆசிரியரும் கண்டிக்க கூடாது. கவர்மெண்ட் உடனே சட்டம் போட்டுரும். யாராவது ஒரு வாத்தியாரு அவனை அறிவு இருக்கான்னு கேட்டா உடனே எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கினாருன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு எலி மருந்தை குடிச்சிடறான் ஐயா. ஏண்டா அறிவு இருக்கான்னு கேட்டது மன உளைச்சலா? உடனே ஒரு இந்த மாதிரி கேமராவை தூக்கிட்டு 2 பேர் அந்த ஆசிரியரை கைது செய்யணும் நியூஸ்ல போட்டுறாங்க. அவர் என்னடா பாவம் பண்ணார்? உடனே அவர் வீட்டம்மா கேக்குது, உனக்கு அறிவு இருக்கா? நீ ஏன் அவன அறிவு இருக்க? அவர் வீட்டம்மா கேக்குது, உனக்கு அறிவு இருக்காயா? நீ ஏன் அவன அறிவு இருக்கான்னு கேட்ட. இப்போ அந்த அம்மாவை எவனும் ஜெயில போட மாட்டான், இவரை தூக்கி உள்ள போட்டாங்க. 2 பேர் கேட்டது ஒரே கேள்விதான், அறிவு இருக்கான்னு கேட்டதாயா? கேட்ட இடம் தப்பியா? ஒரு ஆசிரியனை விட மாணவன் பெரியாள் ஆகிற சமூகத்தில் பிள்ளை வளர்ப்பது எளிமையானதா கடினமானதா? எது கஷ்டம்? இன்னொன்னு, பணம் சம்பாதிக்கிறது வெளியில இருக்கிற பிரச்சனை.
பிள்ளை வளர்ப்பது உள்ள இருக்கிற பிரச்சனை. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வெளியில அவமானப்படுவேன், பெரிய முதலாளிட்ட நான் வேலை பார்ப்பேன், வேலை பார்க்கும்போது அவமானப்படுவேன். அவன் திடீர்னு என்னை இப்ப மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க, ஒரு கரஸ்பாண்டன்ட் என்னை கேவலமா திட்டுவாரு. அறிவு இருக்கா உனக்கு? அதே கேள்விதான். நீ எல்லாம் என்ன படிச்ச கேட்பாரு. இப்பெல்லாம் வேலையை தூக்கி எறியணும்னு எனக்கு தோணும். தன்மானம் அப்படியே நிற்கும். வேலை வேண்டாயா, இனிமே இவங்கிட்ட வேலையே வேண்டான்னு. அப்போல்லாம் என் கண்ணு முன்னாடி மனைவி பிள்ளைகள் தெரிவாங்க. வேலையை விட்டுட்டோம்னா அதுக்கு பாவம் இல்லை, அதான் பொருளை தேடுவது. நான் அதுக்காக அடங்கி போயிடுறேன். ஆனா வீட்டுக்குள்ள ஏன் புள்ள நீ எல்லாம் ஒரு தகப்பனான்னு கேட்கும்போது, டேய் உனக்காகத்தான்டா வெளியில 1000 அவமானங்களை தாங்கிக்கிட்டு நான் சம்பாதிச்சேன், நீ ஏன் என்னைய மனுஷனான்னு கேட்கறன்ற கவலை இருக்க. இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? எத்தனை வீட்டுல சார் இருக்கு சார்? ஒண்ணு சொல்றேன், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் பிள்ளைகள் சரியில்லை என்றால் அதை விட கொடுமை எதுவும் கிடையாது. அதை விட கொடுமை எதுவும் கிடையாது. அது ஏழைக்கு ஒண்ணுதான், பணக்காரனுக்கு ஒண்ணுதான். சொல்றாங்க வீடு இருந்தா நல்லா இருக்குமா? ஒரே ஒரு வீடு 2 பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க, ஆளாளுக்கு சுத்தி வரல, எப்ப என் பேர்ல எழுதி வைப்பேன்னு. அவன் சும்மா இருந்தாலும் அவன் கூட்டிட்டு வந்த அந்த அம்மா, கல்யாணம் பண்ண அம்மா கேக்குதுல, உங்க அப்பா நிலைமை சரியில்லை, எனக்கே எழுதி வைக்க சொல்லு, எழுதி வைக்கிற வரைக்கும் சோறு போடுறேன்றான். பத்திரம் எழுதி வைக்கிற வரைக்கும் சோறு போடுறாளாம். எத்தனை வீடுகள்ல இது இருக்கு? இப்ப புதுக்கோட்டை கலெக்டர் நினைக்கிறேன், 3 பிள்ளைகள் சொத்தை எழுதி வாங்கிட்டு அப்பா அம்மாவை தெருவில் விட்டாங்க. கலெக்டர் திரும்ப கூப்பிட்டு அந்த 2 பேர் அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து சொத்தை வாங்கி கொடுத்தார் சமீபத்தில் பத்திரிகையில். இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது பிள்ளை வளர்க்கிறது எளிமையானதா சார்? ஒரு 3-4 நாள் முன்னாடி மதுரையிலிருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல நான் சென்னைக்கு போனேன். இந்த ஃபர்ஸ்ட் ஏசியில் சின்ன சின்ன ரூமா இருக்கும் பாருங்க, அதில் நாங்கள் ஒரு 4 பேர் ஒரு அறையில், எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூப்பேனா கணவன் மனைவி 2 பேரும், அங்கே ஒரு குழந்தை. அந்த அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து வராங்க. நான் மதுரையில் ஏறும்போதே 10:45. உள்ள நான் நுழையும் போதே ஒரே அழுக சத்தம். நான் உள்ள அந்த கூப்பைக்குள்ள நுழையும் போதே, நாங்கள் 4 பேர் அதில் இருக்கிறோம். அப்போ தொடங்கினது சார். எக்மோர் போற வரைக்கும் அந்த குழந்தை அழுகிறத நிறுத்தவே இல்லை. அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? ஏன் அந்த குழந்தை அழறதுன்னு அந்த தகப்பன், சின்ன வயசு புதுசு குழந்தைன்னு நினைக்கிறேன், 2 பேருக்கு 28 வயசு 25 வயசு இருக்கும். அவங்க 2 பேருக்குமே அந்த குழந்தையை எப்படி அழுகையை நிறுத்துறதுன்னு தெரியல. அதை விட அந்த குழந்தை அழுறதை விட அவங்க போடுற சத்தம் ஜாஸ்தியா இருந்தது. நீ சரியில்லைன்னு இந்த பொண்ணு சொல்லுது, நீ சரியில்லைன்னு அவன் சொல்றான். கடைசியில நானு இரவு முழுக்க நானும் புள்ள வளர்க்குற மாதிரி உட்கார்ந்தே போனேன். எங்க தூங்கு? ஒரு ஸ்டேஜில் நான் போய் கதவை தட்டி சொல்லலாமான்னு கூட நினைச்சேன். இது நிஜமா நடந்ததுங்க. இந்த தலைமுறைக்கு பிள்ளைகளை பெற தெரிகிறது, வளர்க்க தெரியவில்லை. காரணம், வழிகாட்ட பெரியவர்களை அனுமதிப்பதில்லை. இருக்கிற வயதானவங்க 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்க மகனோட குழந்தைய பேரம்பேத்திய தொட்டு, இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம்னு யாராவது சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிடுச்சான்னு பாருங்க. அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாலும் டாக்டர்ஸ் ஒத்துக்காதேன்றாங்க. இங்க டாக்டர் வேற இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இது வேற பயமா இருக்கு. திட்டி டாக்டர்கள் நம்ம ஊர்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, எண்ணெய் தேய்க்கப்படாதுன்றாங்க தலையில, எண்ணெய் வைக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, ஒரு 100 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு கண்டிஷன் போட்டால் நம்ம வீட்டு பொண்ணுங்க 10 ஆக்கிடுது. நம்ம போய் கிட்ட போனோம்னா ப்ளீஸ் டோன்ட் கம், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏம்மா, நான் வளர்த்த மகன் தாம்மா உங்க வீட்டுக்காரரு, அவன் மூலம் இன்ஃபெக்ஷன் ஆகாம என் மூலமா ஆயிடும். சொல்ல முடியல. பிள்ளை வளர்ப்பு என்பது இன்றைய சூழல்ல பெரும் நெருக்கடியா இருக்கு. அது இன்னொன்னு, அந்த அவரு ராஜ்குமார் இருக்காரு, கல்யாண வீட்டில் ஒருவேளை சாப்பிடுகிறீர்களே, அது அந்த கல்யாண வீட்டு குடும்பத்தாரின் ஒரு ஆயுள் கால சம்பாதித்தியம்னு சொன்னார். செட்டிநாட்டில் வந்து இது சொல்லலாம் ஐயா, ஏன் கொடுமை பண்றீங்க?
இவளை ஒரு ஆள் இப்படி படுக்கிற அளவு இலைய போட்டு விடிய ஃபுல்லா சாப்பாடு வச்சு விடாம பரிமாறுற இந்த ஊர்ல கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிடுவது அந்த குடும்பத்தின் ஆயுட்கால சம்பாதிப்புன்னு ஒரு ஆள் பேசுறாரு. நான் எங்க போய் சொல்லு, இனிமே கல்யாண வீட்டுல தெரியாம சொல்லிட்டாரு. அவர் தெரியாம சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, இனிமே நம்ம சாப்பிடும்போது அந்த அவர் கல்யாண வீட்டுக்காரர் இப்படி குறுக்க நடந்தாருன்னா நமக்கு தோணும், என் சம்பாத்தியத்தை சாப்பிட்றேன்னு சொல்றாரு. அவரு நமக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லத்தான் வந்திருப்பாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த காலத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். KN லட்சுமணன் ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்தாரு. எம்ஜிஆரை வச்சு இதய வீணைன்னு ஒரு சினிமா எடுத்தாரு. அப்போ திடீர்னு அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆகுமா. ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் வந்த எல்லா தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போடணுமா. ஷூட்டிங் கேன்சல் ஆனா நஷ்டம் யாருக்கு? தயாரிப்பாளருக்கு தான். அதனால என்னைக்கு ஷூட்டிங் நடக்கலையோ அன்னைக்கு எல்லாரும் சாப்பிடும் போது லட்சுமணன் வருவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாப்பிடுங்கன்னு வர்றான். அது மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இது கம்பன் மணிமண்டபம். சாவனா கணேசன் ஐயாலாம் இங்க இருந்த இடம் இது. கம்பன்ல சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னாலும் மலர்ந்த முகத்தோடு ராமன் இருந்தான். தசரதன் சொன்னான் என்று கைகேயி வந்து, இல்லை உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ காட்டுக்கு போகலாம் என்று சொன்னாலும் மலர்ந்த முகத்தோடு இருந்தான். அத்தகைய பிள்ளைகள் பெற்றவர்கள் மட்டும்தான் பேறு பெற்றவர்கள். அதான் உண்மை. அத்தகைய பிள்ளைகளை இன்றைக்கு பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. நம்மோடு இருக்கிறார்கள், ஆனால் நம்மை விட்டு தள்ளி இருக்கிறார்கள். நம்மோடு வளர்கிறார்கள், ஆனால் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். என் அருகில் இருந்து கொண்டே நான் வாங்கி கொடுத்த சாதனங்களின் மூலம் எங்கோ தொலைவில் இருப்பவர்களோடு தொடர்பில் இருக்கிற அந்த பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சி தருவார்கள். நாம என்ன சொன்னாலும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. நாம செய்யறது இங்க எத்தனை பேச்சாளர் இருக்கிறாங்க. எந்த பேச்சாளர் வீட்லயாவது அந்த பேச்சாளர்கள் பிள்ளைகள் அவங்கள பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நிஜமா சொல்லுங்க. சிரிக்கிறாங்க, மதிக்க மாட்டாங்க. மைக் கொடுத்தா விடிய விடிய பேசுவாரு, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுவான். இப்ப நாங்கெல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ்ன்னு ஆரம்பிச்சோம்னா, ஏன் இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா, எந்த ஊர்லயும் கூப்பிடலையான்றான். இந்த தலைமுறையின் போக்கு அது. முதியோரை மதிக்காத தலைமுறையாக இருக்கிறது. இன்றைய சூழலில் எலெக்ஷன் வந்தா கூட 2000 கொடுத்துறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் கூட ஏதோ 100 ரூபா வாங்கிட்டு வந்துடுறான். அப்படிக்கு இப்படி உருண்டு எப்படியாவது சம்பாதிக்கலாம். நான் சம்பாதிப்பதெல்லாம் யாருக்காக அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காகன்னு வாழும்போது அந்த பிள்ளைகள் நம்மை மதிக்காமல், அது கூட பரவாயில்ல, நம்ம மதிக்கணும்னு நம்ம பிள்ளை வளர்க்கல, தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளாமல் தவறுகளை செய்யும் போது பதறுகிற பெற்றோர் இருக்கிறார்களே. 7ஆம் வகுப்பு 5வதிலிருந்து 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளையே கண்காணிப்பது கடினம் என்று பள்ளி ஆசிரியர்கள் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இடைவெளி நேரத்தில் போய் தண்ணி அடிச்சிட்டு வந்துடுறான்னு ஆசிரியர்கள் பயப்படுறாங்க. இந்த பயங்கரமான சூழலில் பொருள் சம்பாதிப்பதை விட சவாலாக இருப்பது பிள்ளை வளர்ப்பது தான். ஒரே ஒரு தீர்வு தான். உங்கள் பிள்ளைகள் வேண்டாம் என்று சொன்னாலும் பாசம் காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். அதற்கு மேல் இறைவன் அருளட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.